ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாள் தேவனுடைய ஆலோசனைக்கு உங்களை வரவேற்கிறேன். சிறிய ஜெபத்தோடு கூட இந்த நாளை ஆரம்பிக்கலாம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உங்கள் சமூகத்திலே எங்களை முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம், படைக்கிறோம். ஒரு விசையாக நீர் எங்களை கண்ணோக்கி பார்வோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தான் நாள் முழுவதும் தெய்வீக சமாதானம் எங்களில் நிலைத்திருக்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு நீங்கள் பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவர் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் என்னிலும் என்ன ஒரு அதிசயம்! இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மை தள்ளி வைத்திருக்கிறாரோ அல்லது நம்மை ஏதோ ஒரு திண்டத்தகாதவர்களாக பார்க்கிறாரோ? கிடையாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். வார்த்தை தான் ஜீவன், வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது, வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அப்போ நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, அதாவது எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாஞ்சை, விருப்பம், தாகம் எல்லாவற்றையுமே நிறைவேற்றுகிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அவரில் நிலைக்க கூடாதபடிக்கு எத்தனையோ விதமான தடைகளை சத்ருவானவன் கொண்டு வருகிறான். அதை ரொம்பவே டெக்னிக்காக கொண்டு வருவோம் பாருங்க. அவனுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அறிஞ்சிக்கவே முடியாது, அப்படி இருக்கும். அதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் அதே சமயத்தில் அதை நல்லா கவனித்து பார்க்கணும். இந்த பாதை எப்படிப்பட்டது, இந்த வழி எப்படிப்பட்டது, ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த சஞ்சலம், ஏன் இந்த வருத்தம், இது யார் கொண்டு வந்தது, நாம் அவர்களை நிலைத்திருக்க கூடாதபடிக்கு இந்த இடையூறுகள் ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, யாரால் வருகிறது, இதெல்லாம் கவனிக்கணும். அவன் ரொம்ப நல்ல மாதிரி நடிப்பான் பிசாசு. ஏன்னா அப்படிதான் ஏதேனில் செஞ்சான். அப்படி ரொம்ப நல்லவ மாதிரி, ரொம்ப உண்மை பேசுகிறவ மாதிரி பண்ணுவான். அவனுக்கு செவி கொடுக்காதீங்க, நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் நிலை கொள்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். ஒருவன், அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட உள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் அப்படின்னு இருக்காரு. அப்போ நம்மோடு கூட இருக்கிறதற்கும் நம்மோடு போஜனம் பண்ணுவதற்கும் அவர் தயாராக இருக்கிறார். நாம் அவருக்கு கதவை திறக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். நாம நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வார்த்தையை ஒரு இடத்துல வைத்து வேதாகமத்தை எடுத்து வாசித்து விட்டு அடுத்த நாளைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவருடைய வார்த்தையை மனதிலே வைக்க வேண்டும், இருதயத்திலே வைக்க வேண்டும். அவருடைய வார்த்தை இருதயத்தில் இருக்க வேண்டும். அந்த இருதயத்தில் தான் அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். நம்ம மனசுக்குள்ள இயேசுவை கனம் பண்ண வேண்டும். நம்ம வாழ்க்கையின் மூலம் இயேசுவை கனம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது இல்லாத ஒன்றா இருந்தால் கூட அதை உருவாக்கி தருகிற தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு வாக்களித்திருக்கிறார். அவரால் எல்லாம் முடியும். தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் இதெல்லாம் எனக்கு தேவன் தர முடியுமா? தர முடியும். என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியுமா? ஆசீர்வதிக்க முடியும். நான் ஜெபிச்சிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் என் ஜெபத்துக்கெல்லாம் பதில் தர முடியுமா? தர முடியும். அது இல்லாத ஒரு பொருள், அதை செஞ்சு தர முடியுமா? செஞ்சு தர முடியும். அவர் தருவார். அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் அதை செய்வார். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும்.
அது தேவனுடைய வார்த்தை, வேத வார்த்தை. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றன்றைக்கு காலண்டரில் வசனத்தை வாசித்துட்டு இன்னைக்கு வசனத்தை வாசித்த திருப்தியாக போயிட்டு இருப்பாங்க. ஒரு அதிகாரத்தை வாசிங்க, 2 அதிகாரத்தை வாசிங்க, முடிஞ்சால் 5 அதிகாரம் வாசிங்க. ஒரு வருஷத்தில் வேதத்தை முடிக்கிறதற்கான முயற்சியில் வேதத்தை வாசிங்க. இப்படிலாம் ஒரு முயற்சியோடு கூட நீங்கள் வேதத்தை நேசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், மனதிலே நிறுத்த வேண்டும். அப்போது என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு இன்றைக்கு நிறைய பேருக்கு பக்தியை பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த பக்தியை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கிறதாங்கன்னு சொன்னால் கிடையாது. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலுவையெல்லாம் ஏதோ ஒரு ஸ்டைலாக எல்லாரும் கழுத்தில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிறிஸ்தவனோ மற்ற கிறிஸ்தவர் அல்லாதவரோ தெரியாது, ஆனால் ஒரு சிலுவை ஸ்டைலாக போட்டிருக்காங்க. நான் ஒரு முறை ஒரு வாலிப தம்பியை பார்த்தேன். அந்த தம்பியை பார்க்கும்போது அவர் தன்னுடைய கழுத்தில் ஒரு அருமையான சிலுவையை அணிந்திருந்தார். சிலுவை புனிதமான சின்னம், ஆனால் அது நம்முடைய சாபத்தை போக்கின ஒரு சின்னம். அதை ரொம்ப மதிக்க வேண்டும். அதனால் அவர் போட்டிருந்தார். தம்பி, உங்கள் பேர் என்ன, நீங்கள் கிறிஸ்தவரா என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், நான் கிறிஸ்தவன் இல்லை. சிலுவை பார்த்த உடனே கிறிஸ்தவனா நினச்சிட்டிங்களா அப்படின்னா. ஆமாம் தம்பி, சிலுவை போட்டிருக்கும்போது பார்த்தேன், ஒருவேளை தம்பி கிறிஸ்தவராக இருப்பாரோ அப்படின்னு நான் கேட்கலான்னு நினச்சேன். இல்லைங்க, இது ஒரு ஸ்டைலுக்காக போட்டிருக்கேன். நிறைய பேர் ஸ்டைலுக்காக போட்டிருக்காங்க. சிலுவை போட்டிருக்க எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இல்லை. அருமையானவர்களே, அவர் கொஞ்ச நேரத்தில் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டாஸ்மாக் வரிசையில் போய் நின்றார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கி சிலுவை போட்ட எல்லாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது. அதே மாதிரி ஏதோ கண்ணில் படுற வசனத்தை வாசிப்பாங்க. ஒரு வண்டியில் எழுதியிருக்கோம் ஒரு வசனம், அந்த வசனம் என் கூட பேசிடுச்சு அப்படிம்பாங்க. நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். அந்த வசனம் ரொம்ப நல்லது, அது உணர்த்தும். ஆனால் அவங்க கூட பேசாது. நீ முழங்கால் படியிடும்போது, நீ உங்களோட கூட ஆண்டவருடைய வேதத்தை திறந்து வேதத்தை தேடி வாசிக்கும் போது அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். வெளியில் இருக்கிற வசனங்கள்லாம் அது அநேகரை உணர்த்துவதுக்கு தான். இப்படியும் வார்த்தை இருக்கிறதா, இப்படியும் பைபிளில் ஒரு வசனம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஜனங்கள் வாஞ்சிப்பதற்காகவும் அறிந்து கொள்வதற்காகவும். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் சுவரில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் வாசகங்களில் மாத்திரம் வாசித்து வேதத்தை வாசித்த திருப்தியில் நீங்கள் போய்விடக்கூடாது. காலண்டரில் இருக்கிற இன்றைய வசனத்தை மாத்திரம் வாசித்து வேதத்தையே வாசித்து விட்ட திருப்தியில் நீங்கள் போய்விடக்கூடாது. ஒரு காரிலேயோ வாகனத்திலேயோ எழுதி வைத்திருக்கிற வசனத்தை பார்த்து நீங்கள் இன்றைக்கு வசனத்தை வாசித்த திருப்தியில் போய்விடக்கூடாது. வேதத்தை திறந்து வாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய வார்த்தை தாங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்போ அந்த வார்த்தை உங்களுக்குள்ள நிலைக்கிறதுனா தேவன் உங்களுக்குள்ள நிலைப்பார். தேவன் உங்களுக்குள்ள நிலைக்கிறார் அப்படின்னா உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். உங்களை தேடி வரும். சங்கீதக்காரனுடைய வார்த்தை அப்படித்தான் சொல்கிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என்னை தொடரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒரு போஸ்ட்மேன் உங்களுடைய விலாசமிட்ட ஒரு மணி ஆர்டரை தன்னுடைய கையில் கொண்டு வந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு நல்ல அறிமுகமானவர். வழக்கம் போல தபால்களை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறார். அப்போ திடீரென்று அவர் வீட்டில் வந்து உங்களை பார்க்குறார். நீங்கள் இல்லை, அவங்கள பற்றி பக்கத்தில் கேட்கும்போது அவர் இந்த பக்கமும் போனாரே, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்ட்மேன் என்ன பண்ணணும் தெரியுமா? ஐயோ, அந்த நண்பருக்கு அந்த மணி ஆர்டர் கொடுத்தா பிரயோஜனமாக இருக்குமே அப்படின்னு போய் கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த மணி ஆர்டரை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த வழிதான் போனோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அப்படியே வருவார். அவர் அங்கே போய் கேட்பார், ஆமாம் இந்த பக்கமாக பார்த்தா போனார். அந்த மணி ஆர்டரை உங்கள்கிட்ட கொடுக்குற வரைக்கும் அந்த போஸ்ட்மேன் உங்களை தேடுவார். ஒரு போஸ்ட்மேனே உங்களுக்குரிய மணி ஆர்டரை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக உங்களை தேடும்போது உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஒரு போஸ்ட்மேன் தொடர்றதை விட தேவனுடைய நன்மை உங்களை தொடரும். ஒருவேளை அந்த போஸ்ட்மேனே வந்து உங்களை கண்டுபிடிக்க முடியாமல் வேற வேலையை பார்த்து இருக்கிற வேலையை பார்த்துட்டு போயிட்டாருன்னா அடுத்த நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாளுக்காக வருவார். அதனாலும் உங்கள் கையில் கொடுக்குற வரைக்கும் அவர் 7 நாள் ஓய மாட்டார், கொடுத்து ஆகணும். யோசித்து பாருங்க, ஒரு போஸ்ட்மேனே உங்கள் கையில்
உங்களுக்குரியது கொடுக்கணும்னா தேவன் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை, நன்மையை, கிருபையை தொடர்ந்து வர பண்ணுவார். அது உங்களை தொடரும். தேவனுடைய நன்மை உங்களை தொடரும். தேவன் பாதுகாக்கிறதுக்காக தம்முடைய தூதர்களை அனுப்பியிருப்பார். அந்த தூதர்களுடைய பாதுகாப்பு உங்களை தொடரும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை தொடரும். ஆதியிலே தேவன், அமேன், ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. நான் சொல்லிக் கொண்டிருக்கிற ஆண்டவராலே அல்லாமல் வேற யாராலும் இந்த உலகம் உண்டாகவில்லை. சூரியன் உண்டாகவில்லை, சந்திரன் உண்டாகவில்லை, நட்சத்திரங்கள் உண்டாகவில்லை, பூமியினுடைய கனிதரும் மரங்கள், விருட்சங்கள், எல்லா விதமான நெல், எல்லா விதமான பூண்டுகள் வேற ஆண்டவரால் மட்டும், நம்ம ஆண்டவரால் மட்டும்தான், வேற யாராலும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இவைகள் எல்லாம் நமக்கு தந்தவர். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை கேட்டு வந்திருக்கிறார். என்ன செய்ய போறீங்க? நீங்கள் என்ன செய்ய போறீங்க? உங்கள் இருதயத்தை அவருக்கு கொடுக்குறீங்களா? உங்கள் இருதயத்தை அவருக்கு கொடுங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கனி கொடுக்கிறவங்க மாறிடுவீங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு பதிலாக வந்துவிடும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால் இந்த தேவனை நீங்கள் தொடர்ந்து படிங்க. அவர் உங்களுக்கு நன்மைகளை தான் தருவார். நன்மையை தவிர வேறொன்றையும் செய்யாத தெய்வம் அவர். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் உங்களுக்காக ஜெபிங்க. நீங்கள் எங்களுக்காகவும் ஜெபிங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கட்டும். வரும் கிறிஸ்மஸ் நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாட்களாக இருக்கட்டும். நாளை காலையில் தேவனுடைய வார்த்தையோடு சிந்தனை தொழில்களின் மூலம் உங்களை சந்திக்கிறேன். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே. இதோ இந்த சிந்தனை துளிகளை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் யார் யார் உம்மிடத்தில் என்னென்ன விண்ணப்பங்களை வைத்திருக்கிறார்களோ அந்தந்த விண்ணப்பங்களையெல்லாம் அவர்களுக்கு நிறைவேற்றி ஆசீர்வதித்து, நீர் தருவேன், கொடுப்பேன், செய்வேன், செய்யப்படும் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அநேகருக்கு சாட்சிகளாக நிறுத்தும் ஜீவன் உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மறுபடியும் உங்களை சிந்தனை தொழில்கள் மூலம் சந்திக்கிறோம். தேவனோடு இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.